அதிமுகவும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம். திமுகவில் இணைந்தார் விஜயபாஸ்கர். அதிர்ச்சியில் கொந்தளித்த எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். மறுபக்கமோ பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை தமிழகத்தில் இடம் பிடிக்கும் என இபிஎஸ் ஓடிக்கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு நடுவே அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஒரு பக்கம் அடித்து கொண்டிருக்க, மறுபக்கம் விஜய் மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மூலமாக புதிய ஆட்சியை தரப்போகிறேன் என்று சூழலித்து வருகிறார். என்னதான் அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தாலும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதால் வெற்றி நமக்குத்தான் என்று முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கையில் இருக்கிறாராம். இந்த நிலையில் திமுக வெற்றியை தடுக்காத கூட்டணி கட்சிகளை வளைப்பதில் அதிமுக ஆர்வம் காட்டுவது போல் திமுகவும் ஒரு புது யுக்தியை கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக தலைமை மீது செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், மணிகண்டன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களுக்கு திமுகவுக்கு கொண்டு வர நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போது ஒரே மாதத்தில் அதிமுகவிலிருந்து 3 புள்ளிகளை தூக்கி சம்பவம் செய்திருக்கிறது திமுக. அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான், முன்னாள் எம்பி மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுக கட்சியில் இணைந்துள்ளனர். தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் அதிமுகவானது பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தலைவர்களை திமுக குறிவைத்து வருகிறதாம். அதிமுகவின் தலைமை மீது செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், மணிகண்டன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களை திமுகவுக்கு எப்படியாவது கொண்டு வர நிர்வாகிகளுக்கு திமுகவின் தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக அமைச்சர்கள் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாகத்தான் கருதப்படலாம். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகும். இதன் காரணமாக கட்சிகளின் பலம் மாறுபடும் என்றே சொல்லப்படுகிறது. இந்த வரிசையில்தான் தற்போது அதிமுகவின் முக்கிய புள்ளியாகவும் மூத்த அமைச்சராகவும் முன்னாள் அமைச்சராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் விஜயபாஸ்கர் தற்போது அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த ஆலோசனையில் அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்காக அவர் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.